சம்மர் சீசனில் உங்கள் குட்டீஸ்க்கு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களா? 3 பொருள் வச்சு ஈஸியாக குக்கி ரெசிபி சொல்லித்தரேன். 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். வேயிங் மிஷின் இல்லை, மெஷரிங் கப் இல்லையேன்னு ட்ரை பண்ணாமல் இருந்துடாதீங்க. இந்த ரெசிபி செய்ய டீ குடிக்கிற பேப்பர் கப் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன். 1 கப் அன்சால்டட் பட்டர். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். ஹோம் பேக்கர்ஸ்க்கு கிராம் மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பவுடர் சுகர் கூட அன்சால்டட் பட்டர் சேர்த்து க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி பண்ணுறேன், நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். எந்த அளவுக்கு குவாலிட்டியான பட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரிச் அண்ட் ப்ரீமியமாக இருக்கும். அடுத்து 2 கப் மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்டான டோ உடனே கிடைக்கும், பவுலில் ஒட்டாமல் வரும். இப்போ நீங்கள் சின்னதாக ஷேப் பண்ணி குக்கி பண்ணலாம். ஒரே மாதிரி வெயிட் அண்ட் ஷேப் வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நான் பண்ணுற மெத்தடில் ஈவனாக பண்ணிக்கோங்க. இந்த குக்கீஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கடையில் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்காது. இது நான் சொல்லலைங்க, இந்த குக்கீஸ் சாப்பிட்ட எல்லாரும் சொன்ன காமன் கமெண்ட் தான் இது. டீ கேக் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் பேக்கிங் கிளாஸ் ஆன்லைனில் எடுக்க சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கான அப்டேட்ஸ் அப்கமிங் வீடியோவில் வரும், மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த குக்கீஸ் ப்ளெயினாகவும் சாப்பிடலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லேயும் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இப்போ நான் பண்ணுற மாதிரி குக்கீஸ்க்கு நடுவில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃப்ரூட் ஜாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பேக்கிங் ட்ரேயில் மைதா டஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு 160 டிகிரி 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சூப்பரான ரிச் அண்ட் ப்ரீமியம் ஃப்ளேவர்ட் பட்டர் குக்கீஸ் ரெடி. 10 to 15 மினிட்ஸ் நல்லா கூல் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.